அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போகா துயரம் போங்குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் நீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டரம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்ட ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சமுந்தரி நிரந்தரி அமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான ராமசாமி பட்டிமான நகரத்திலே புகழாக வந்த மர்ந்த ஆமண்ணே
என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா அம்பிகையால் ஈராத்துக்காரி இருக்கன்குடி சந்தனமாரி என கருள் புரிவா சாமி கணபதியே என் குரு கணபதியே என் குரு அப்பனே கணபதியே
கருத்த காளி அம்மா கதைக்கருள வேணும் அம்மோ பேரு வச்ச வேச்சி அம்மா புத்திரிக்கு வந்தவளே அருள்வாள் மூணு முகம் கொண்டவளே ஆமா முப்புறத்தை ஆண்டவளே உடனே முக்கனிய முப்பிடாது சொல்லையா உன்னால் வந்தருள் புரி வாழ் சண்டேன மாறி அம்மா கற்கார்க்க வேணும் அம்மோ கலிக்கனாச்சி அம்பியே கலிக்கனாச்சி தாயே கலைக்கருள வேணும் அம்மோ
வைக்காம ஐயா நல்ல தெளிவாக வைங்க. பேச வைக்காம தெளிவாக வைங்க. காதுக்கு கேட்காம தெளிவாக வைங்க. நல்லா இருக்கு ஷெட்டு, தெளிவாக வைங்க. வைக்காம அதெல்லாம் அம்மா ஐயா சபையோர்கள் பெரியோர்கள் நான் சாஸ்தாங்கதை சுருக்கா சொல் சக்தி கதை பாட போர் நீங்க சபையோர்கள் கேட்டிடு பாடுகிற பாட்டது ஒரு பழுது குச்சம் வந்துட்டான் உங்க பாலகி போல் என்ன சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டான் சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நான் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் தெரிந்து நான் பாடிட்டான் எனக்கு தெரியாமல் பாடிட்டான் 6 பிள்ளை 100 6 பிள்ளை 100 எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா. ஹலோ தாய்மார்களே, என் தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியோர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளஞ்சிங்கங்களே, அதாவது என்னையா இந்த ராமையன்வட்டி நன்னகரத்திலே இந்த நந்தகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சந்தன மாரியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேர்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்திலே இந்த திருவாலயத்தில் அம்மனுடைய ஆலயத்திலே மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமனுடைய வில்லிசையை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். சரி, அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சரி, அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் தேவதைகளா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஆமா, தாத்தாவுக்கு தான் பாடணும். பாத்துக்கோங்க, தாத்தாவுக்கு இல்ல, தருமஞான சாஸ்தாவுக்கு. எங்க அப்பன் தர்மஞான சாஸ்தாவுக்கு. அவருக்கு மட்டும் ஏன் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக ஐயா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் பத்திரம் தான் பாத்துக்கோ. அப்படின்னா என்ன, நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனா தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. பிறகு எப்படி? அருக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சரி, சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமாம். ஆமா, சுத்தி பரிகார தேவதைகள்லாம் நின்று மனமகிழ்ந்து ஆடுமாம். ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சந்தன மாரியம்மனின் திருப்புகளையே பாட இருக்கிறோம். ஆமையா, பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் அம்மா
முன் சொல் பின்னால் வந்திடலாம் பின்னாலையும் வரலாம் பின் சொல் முன்னால் வந்திடலாம் முன்னாலையும் வரலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே சரி இந்த ஆலயத்திற்கும் என்னய்யா இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் பாராட்டும் பெற்று சென்றிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. நாங்க 6 பேரும் சின்ன குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. அம்மா என்னால் தெரிந்தளவு சரி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாட இருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஆனால் ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. அது முடியாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார். சரி 6 பிள்ளை 100 குற்றங்கள். ஆமாண்ணா. உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார் சரி அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, நல்ல வார்த்தைகளை சொல்லி 4 குடுப்பு கொடுத்து ஆதரிப்பீங்களோ. நல்ல வார்த்தையை தான் சொல்லணுமே தவிர 4 குடுப்பு கொடுக்க கூடுமா? எமக்கு நல்ல வார்த்தையை சொன்னா கேட்டா அதோட விட்டுறணும். சரி கேட்கலன்னு வச்சுக்கோ 4 குடுப்பு கொடுத்தா தான் கேட்பாங்க. கேட்கலை தானே கொடுப்பாங்க. அங்கதான் சொன்னா கேட்போம்ல. பிறகு கேட்கலன்னு சொன்னா 4 குடுப்பு கொடுத்தா தானே கேட்பாங்க. சரிதானே. அது போல் இல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் சரி அதனை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி பாதி மதி மான் வலுவோ கங்கையோடு பாம்பணிந்தோ அமையா ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதல் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் புனூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் வந்து பிறந்தார்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உத்திர நட்சத்திரத்தில் வந்து பிறக்கிறார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம் ஐயா? பங்குனி மாதம் புதனது உத்திரோ. பங்குனி மாதம் புதனது உத்திரோ. பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு
ஹரிஹர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமையோ ஐயனுக்கும் மையனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். ஏ சாமி ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலைவிருந்தார் அரணோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலைவிருந்தார் இந்திரலோகம் தன்னதிலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலைவிருந்தார் சத்தியலோகம் தன்னதிலே சதிமுகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலைவிருந்தார் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதியும் அங்கே சரஸ்வதி பிரியமுடன் கொலைவிருந்தார் பிரியமுடன் கொலைவிருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிமார் அகத்தி சரம்புலத்தி அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவர் அஷ்டதிக்கு பாலர்கள் தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்கள் தெய்வ கையில கொலைவிருந்தார். அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள். யாரெல்லாம் கொலுவெறுகிறார் ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்புகுளி சந்திரன் ஆகாய வாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி அங்கே கொலைவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் காரை கண்ட பகவான் தெய்வலோக ரம்பை திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் அந்த சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனத்தோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். ஆதி கைலையில் கொலுவிருந்து வருகிறார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்துள்ளார்.
7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற இந்த மானிட மக்களை படைத்தார். மனுக்களையும் படைத்துள்ளார். ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த உலகத்துல ஆண்டவே மக்களுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயிற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆமா, அதுல ஒரு சான் வயிறு. எண்சான் உடம்புன்னா என்ன? வளர்ந்தவராயிருந்தாலும் வளராமல் கட்டையாயிருந்தாலும் நெட்டையராயிருந்தாலும் குட்டையராயிருந்தாலும் சரி, அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்தா எண்சான் உடம்பா 8 சாந்தா இருக்குமா? சரி. அந்த எண்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும்தான் வயிற்றை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் வயிறு தான் பாத்துக்கோ. ஆனா என் மாப்பிள்ள இருக்கா பாரு, சின்ன மாப்பிள்ள, அவனுக்கு மாத்திரம் சுத்தளவு கூடுதல். அவனுக்கு 4 சான் வயிறு. 4 சான் சுத்தளவு. ஆமா, இருக்கட்டும். அப்போ இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததனால ஆண்டவன் இந்த ஒரு சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பை கொடுத்து உழைக்கும் மக்களுக்கெல்லாம் ஆண்டவே ஊதியத்தை கொடுத்து வருகிறார். ஆண்டவே படி இழப்பார்னு சொன்னா என்ன வீட்டுல கட்டில படுத்திருந்தா வாயிலையா கொடுப்பாரு? வேலை பார்த்தா தான் 10 ரூபாய் அதுல இருந்து கொஞ்சமாவது கூட கொடுப்பாரு. வீடான வீட்டுல ஆம்பளை காலையில 6 மணிக்கு எழுந்து பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வீதிக்கு வந்து எவன் வேலைக்கு கூப்பிடான்னு பார்க்காம வீட்டுல இருந்தா யாரும் வந்து கூப்பிடுவாங்களா? வெளியே வந்து தெருவில் வந்து நின்று, தம்பி நாராயணா, இன்னைக்கு நீ வேலைக்கு போறியா? உன் கூட நான் வேலைக்கு வரட்டுமா? வரட்டுமா அப்படின்னு கேட்கணும். கேட்டா தான் சரி வாங்க நான் அண்ணாச்சின்னு கூப்பிட்டு போவான். வீட்டுக்குள்ள இருந்தா யாரு கூப்பிடுவா? வேலை வேணா காலையில எழுந்து தெருவுக்கு வரணும். தெருவுக்கு வந்து 4 பேர்த்த பார்த்தா தான் வேலை பார்க்கலாம். அப்போ ஆண்டவன் சிவபெருமானாகப்பட்டவர் நாமளுக்கெல்லாம் இந்த பசி இல்ல சரி வயச்சை கொடுத்திருக்கிறார் இல்லையா? கொடுத்தார். பசி உள்ள வயச்சை குடைத்த இறைவன் அந்த வயத்துக்கு பசி ஆச்சனம்னு சொன்னா அவர்தான் படி இழக்கணும். அளந்தா தான் நம்ம சாப்பிட முடியும். அப்படி படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி இழந்தார்.
கொடுத்தார். களைத்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். சரி. இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து இளைப்பாரி கையிலே கொலுவிருந்து வருகின்றார்கள். கொலுவிருந்து வருகிறார். ஆண்டவனும் படி இழந்து வந்தார். சரி. ஆதி பராசக்தியும் அவருக்கு பணிவிடைகளை செய்தார். செய்து வருகிறார். இப்படியே சக்தியோடு சிவனுமாகவே கொலுவிருந்து வந்தார்கள். கொலுவிருந்து வர அதாவது என்னய்யா அந்த கால ஆனா பிறந்த ஆம்பளை அப்படி வேலை பார்த்திருக்கிறார். ஆமா ஆமா நல்ல முங்க வேலை பார்த்திருக்கான். பெண்ணா பிறந்தவா எப்ப வீட்டுக்கார் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். அதிகாரி எப்ப வருவாங்கோன்னு எதிர்பார்ப்பா. ஆனா இப்போ அப்படியா? இப்போ இந்த காலத்துல அப்படி இல்ல. இவன் போனவன் திரும்பி வந்துருவானோ அப்படின்னு பயந்து போய் இருக்க வேண்டியது. முண்டகண்ணே போனவன் திரும்பி வராம பேரணும்னு நியாமதத்துல இருப்பா. பாத்துக்கோ. நியாமதத்துல இருப்பாளா? அவரை குடிச்சிட்டு வந்து என்ன வீட்டுல பொண்டாட்டி அடிக்கணும்னு கையத்தான் வாங்குவாரு. சரி. அம்மா சொல்லுவா என்ன சொல்லுவா? ஏ முண்டகண்ணா யார நீ கைய வாங்குத? யார நீ அடிக்க? அடிச்சவன் கையில கரையாம் பிடிக்க. உனக்கு குட்டப்பட்ட நீ போன இடத்துல பொட்டுன விழுந்து சாவ. உனக்கு வேலைக்குள்ள போறது வெடுக்குன்னு கொத்த. வேலைக்குள்ள இருந்து உன்னை வெடுக்குன்னு கொத்த. கடுவாய்க்கு உன்னைய ஒரு வாயா கொடுக்க. ஆமையோ நீ என்னையவ அடிக்க அப்படின்னு கேளாத கேள்வி கேப்பா. அந்த காலத்து பெண்கள் இப்போ அப்படி. ஆனா அப்போ அப்படி கிடையாது. அந்த காலத்து பெண்கள் அப்படி இல்ல, கடவுளும் அப்படி இல்ல. அப்போ ஆனா பிறந்தவரு என்ன தெக்க கன்னியாகுமரிக்கு வேலைக்கு போயிருந்தா சரி இந்த அம்மா தெக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. ஏமனா அதிகாரி தெக்க போயிருக்காங்கன்னு சொல்லி. ஆமா சரி. வடக்க மதுரைக்கு வேலைக்கு போயிருந்தா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. சரி. மேக்க கேரளாவுக்கு வேலைக்கு போயிருந்தாருன்னா கிளவி மேக்க பார்த்து காலே நீட்ட மாட்டா. சரி. அப்ப ஏமா இப்படி எல்லாம் கால் நீட்டாத பெண்கள் சரி இவர் கிணத்து வேலைக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோ. ஆமா கிணத்து வேலைக்கு போயிருக்காருன்னு சொன்னா அப்ப எங்க நீ கால் நீட்டுவா? அவ கீழே உட்கார்ந்துருப்பா. கீழே உட்கார்ந்துருப்பாளா? பிறகு கீழே உட்கார்ந்தாலும் அவங்க நீங்க தானே கால் நீட்டுவா? கீழே உட்கார்ந்து நட்டம் ஒண்ணு தானே கீழே மிதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. என் தம்பி வீட்டுக்காரி என்ன பண்ணா தெரியுமா? போன வாரம் கிணத்து வேலைக்கு அவன் வேலைக்கு போயிருந்தான். கிணத்து வேலைக்கு. ஆமா அவன் என் குழந்தைய என்ன பண்ணா தெரியுமா? அவன் எப்படி இருந்தா? நல்ல ஒரு சுடிதார போட்டா சுடிதார போட்டுக்கிட்டு தலைகீழ நின்னுகிட்டா. பாத்து ஆமா அவரை மிதிக்க வேண்டாம் பாரு. மரியாதை. ஆனா அப்ப அப்படி இருந்தாங்க. இப்போ நாங்க வீட்டுல இருக்கோம்னு வெயி. சரி. இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? சோபாவில உட்கார்ந்து டிவிய போட்டு 6:30 மணிக்கே நாடகம் போட்டுருவா. நாடகம் சன் டிவில நாடகம். விஜய் டிவில நாடகம். சி தமிழ்ல நாடகம். கலர்ஸ் தமிழ்ல நாடகம். இதுல விளம்பரம் போட்டா அதுல விளம்பரம் போட்டா இதுல மாத்தி மாத்தி நாடகம் பாப்பா. அந்த ஐயா அங்க இருந்து வருவாரு பாரு. இவர் அழுத்து போய் வருவாரு. ஒருவா சாப்பாடு கொடுப்பாளா அப்படின்ட்டு காப்பி தண்ணி கிடைக்குமான்னு வருவாரு. வந்தவரு ஏயா என்ன வாங்க கொஞ்சம் கீழே உட்காருங்க அப்படின்னு அவரை கீழே உட்கார வச்சு அவர் தோல்ல காலை நீட்டி செத்து அமைக்கி விடுங்க என் காலை அப்படின்னு. இப்ப நெஞ்செதிர கால் நீட்டி இருந்தா தான் கால் உளைச்சலே கேக்கு பாத்துக்கோ. சொன்னா அந்த காலத்துல காடுகிற வேலை பெண்களுக்கு அந்த உடம்புல தெம்பு இருந்தது நல்ல சாப்பாடு. இந்த காலத்துல 30 வயசு 35 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. என்ன ஆகுது? பெண்களுக்கு வந்து கால் உளைச்சல் வந்துருது, முட்டு உளைச்சல் வந்துருது, முட்டு வலி, நடக்கிறதுக்கு சீத்துவம் இல்ல கிடையாது. அப்ப அந்த சேர போட்டு உட்கார்ந்து இந்த ஐயா புடிச்சு விட்டாதான் அமைக்கி விட்டாதான் கொஞ்சம் எதவா தெரிது பாத்து. ஆனா இப்போ அப்படி இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. உங்க பழைய காலம் அப்படி, இந்த காலம் இப்படி. காலம் மாறி போச்சு இல்லையா? ஆமா காலம் மாறி போச்சு. கத்தரிக்காய் தலைகீழ தொங்குது. காலம் மாறி போச்சு. இயற்கை மாறல, மனிதர்கள் தான் நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்படியா? இயற்கை அப்படியே தான் இருக்கு. இருக்குதா? சரி இருக்கட்டும். அப்போ பார்வதா தேவி கையிலே இறைவனோடு இருக்க சரி ஆண்டவனை அழைத்தா. என்ன பண்றா? ஆண்டவா பரம்பொருளே இறைவா என்னைக்குமே நீங்க உலகமெல்லாம் சென்று படியிழந்து வாரீங்க சுவாமி. நீங்க உலகமெல்லாம் படியிழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை தானே வணங்கி வருகிறார்கள். ஆண்டவா இறைவா உங்களை தானே வணங்கி வருகிறார்கள். ஆமா பார்வதி. உலகத்துக்கே கடவுள்
பெரியவளா இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றேன். அல்லும் பகலும் 60 நாளிகளும் வணங்கி வரக்கூடிய காரணம் என்ன? அவங்க 2 பேரும் யாரு? யாரு சுவாமி? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? விவரம் என்ன? அம்மா பார்வதி, சுவாமி நான் உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வந்தேன். ஆமாம்மா. ஆனா மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? ஒளி கொடுக்கணும்னு சொன்னா காலையில தோன்றி வரக்கூடிய சூரிய பகவானால தான் முடியும். காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். ஆமா ஐயா. சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் இந்த ஆண்டவனார் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. வணங்கி வருகிறேன் அம்மா என்ற ஆண்டவன் சொன்னபோது ஆண்டவன் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அதானே வணங்கி வரக்கூடியது எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? ஒரு காலத்துல என்னன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் நடந்தது. சரி, சிவன் பெரியவரா இல்லை சக்தி பெரியவளா அப்படின்னு தர்க்கம் வரும்போது நடக்கிற போது பிரம்மதேவன் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்ததே அகில உலகம். சகில உலகமா? சிவனும் சக்தியும் சேர்ந்ததுவே சிவ உலகம். ஆமா. அப்படி இருக்கும் போது இருவேருக்கும் தர்க்கம் நடக்கல் ஆகாது. சுவாமி. ஆணும் பெண்ணும் சமம், சிவனும் சக்தியும் சமம் என்று சொல்லி அந்த சிவன் உடம்பிலே பார்வதிக்கு சரிபாதையும் பார்வதி உடம்பிலே சிவனுக்கு சரிபாதையும் பங்கெடுத்து இணைந்து கொண்டார்கள். அப்ப ஆண்டவன் அன்னைக்கு எடப்பாக அவர் உடம்புல நமக்கு வரம் கொடுத்தார்ல, அப்ப இந்த ஆண்டவனுடைய வலது கண் சூரியன் இறைவனாயிருந்தார். எடப்பாக வரம் கொடுத்த நான் தானே சந்திரனா இருக்கணும், இருக்க முடியும். இதனையே நாமல் பரிசோதித்தாக வேணும் என்று ஆண்டவனார் இரு கண்களை மறைத்து ஆண்டவனை பரிசோதிக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியார் அரணாருக்கு தெரியாமல் இருகரத்தை எடுப்பாள், இருகரத்தை அந்த ஈசன் கண்ட அந்த பகவான் கண்ணை பத்தும் போது உலக இருளா, சிவனார் கண்ணை பத்தும் போது உலக இருளா, கடவுள் கண்ணை பத்தும் போது கடவுள் கண்ணை ஐயா கலி உலக இருளா. ஆண்டவனார் திருக்கண்களை மறைக்க அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமாய் இருக்கு. எங்க பார்த்தாலும் இருட்டு பாத்துக்கோ. இருட்டா இருந்தா வீட்டுல என்ன வேலையும் பார்க்க முடியுமா? எந்த வேலையும் பார்க்க முடியாது. நமக்கு கண்ணு எங்க தெரியும்? கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாதானே வேலை பார்க்கிறதுக்கு. அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே இருக்கிறது. ஆங்காங்க அப்படி நின்னது. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை. அப்ப உலகமே எங்கு பார்த்தாலும் இருள் மயமா இருக்க அந்த காலத்துல என்னங்கோ இருட்டுக்குள்ளன்னு சொன்னா இப்போ இருக்கிறத மாதிரி எலக்ட்ரிஷியன் மூலமா இந்த சீரியலிஞ்ச பல்பு டியூப் லைட்லாம் கிடையாது. ஆமா, அந்த போக்கத்து லைட்லாம் அப்ப இல்ல. கிடையாது. அப்ப இல்லாத நேரம்னு சொன்னா மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணெண்ணெய் விளக்க பொருத்தி வச்சு ஒரு கோட்டை நெல்லை அவிச்சு தட்டிடுவாங்களாம். அப்படி வேலை பார்த்திருக்காங்க. ஆமா, அந்த மண்ணெண்ணெய் விளக்க வச்சு. ஆனா இப்போ நம்மளால கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? தூங்கணும்னு சொன்னா அதுக்கு காத்தாடி வேணும்.
ஓ காத்தாடி வேணும். காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும் பாத்துக்கோ. கரெக்ட் கரெக்ட் ஆமா. பின்ன அப்புறம் இந்தவா என்ன விடிய காலம் எந்திரிச்சு ஆமா 5 மணிக்கு எழுந்திருச்சான்னு வைகி. சரி. இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பணும், அந்த ஐயாவை காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும். வேலைக்கு அனுப்பணும். அப்ப வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த சாப்பாடு ஏற்பாடு செய்யணும் இல்லையா? காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு பொங்கினா தானே கணவனை வேலைக்கு அனுப்ப முடியும். இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு காலையிலே எழுந்திருச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு என்னது அதுக்கு சட்னி வைக்கணும் பாரு. ஆமா இட்லியை சுட்டு தோசை அவிப்பாங்களோ? தோசையை அவிக்கணும். எங்க ஊர்ல அப்படியா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் சாப்பிடுவோம். அப்படியா? நீ சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட போய் தான் இந்த சைஸ்ல இருக்கும் போதுக்கு ஆளு. அப்படியா? எங்க ஊர்ல இட்லி நாங்க அவிப்போம், தோசையை சுடுவோம். அப்படியா? ஆனா உங்க ஊர்ல மாற்றமா தான் இருக்கு. எங்க ஊர்ல கொஞ்சம் மாற்றமா தான். நீ ஆச்சிக்கு மட்டும் அப்படி சாப்பாடு பண்ணி கொடு, அவ 2 நாள்ல வீங்கிடுவா. வீங்கிடுவாளோ? பிறகு யாருக்குன்னு வீங்கி போய் தான் இருக்கா? பரவாயில்ல, இன்னுமே இவங்கனா வாசல் இடிச்சுதான் விடணும். பிறகு அது கட்டிக்கிடலாம். அப்படியா? சரி. அப்ப இட்லியை சுட்டு தோசை அவிச்சு அந்த அம்மா சட்டி வைக்கணும் பாரு. தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல எடுத்து போட்டிருப்பா. அத மிக்ஸியில கொண்டு வச்சு சுச்சத்தான் போடணும், கையத்தான் கொண்டு வைப்பா. அவ கைய கொண்டு வைக்கிற உடனே என்ன ஆகும்? படக்குன்னு கரண்ட் போயிரும். அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிரும். அப்ப அந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். வரத்தானே செய்யும். பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க லைனை உருவிட்டானே, இப்ப பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானே. இனிமே எப்ப சாப்பாடு பொங்கி இந்த பிள்ளைகளை அனுப்ப போறேன், ஸ்கூல் அனுப்ப போறேன் அப்படின்னு அந்த ஒயர்மேன ஏசுவா பேசுவா. பேசத்தானே செய்வா. அவர் ஒயர்மேன் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு யாருக்கு தெரியும்? அவர் எங்க வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு தெரியாது. அப்போ கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார். இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனாகிய இறைவன் பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். அது மட்டும் தான் அவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து நீண்ட உலகம் எல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கின்றார்? சாமி ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான். ஆதிசக்தி முன்னால் உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றி கண்ணை திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்த போது உச்சி கண்ணை சாமி உலகம் எல்லாம் ஒளியாச்சு. உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. அப்போ உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. நெற்றி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளியாகும். ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு அவர் நெற்றி கண்ணை திறந்த மகிமையினாலே அந்த அக்கினி பொறி பறந்து அகில உலகம் எல்லாம் ஒளிமயமா தெரியுது. அந்த சிவபெருமான் கண்ணில் இருந்த அக்கினி பொறி பறந்தது பாருங்க. சரி. அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளியினுடைய திருஅமுசத்தோடு ஓர் அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே காளியம்மா, நீ ஆண்டவனுடைய உச்சி கண்ணிலே அக்கினி பொறியிலே பிறந்ததினாலே இன்றைய நாள் முதலாக உனக்கு உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவர் அமர வைத்த நேரத்தில் அந்த சிவனுக்கு அக்கினியின் வெக்கை தாங்க முடியாம அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி அந்த கடவுளுடைய வேர்வையே காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அப்ப காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வரும்போது பார்த்தார் இறைவன், நம்ம வேர்வையும் காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. இது பூலோகத்துக்கு போனா இந்த பூலோகமே அழிந்து போகுமே, இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் உயிர் சேதம் வராமல் இருக்கணுமானா நாமல் என்ன செய்ய போகிறோம் என்று தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்க
அங்கமெல்லாம் துவட்டி அந்த திருச்சடையவே ஆண்டவே ஒரு கரையாக வளைத்தார். அதுக்கு பேருதான் கடற்கரை. கடற்கரை சிவபெருமானுடைய திருச்சடை தான் கடற்கரை. கடற்கரை என்று பெயர் நாமத்தை கொடுத்துள்ளார். அதோடு சிவபெருமானுடைய வேர்வை துளிகளையே 10 கடலாகவே படைத்து 10 கடலுக்குமே ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். என்ன பெயர் நாமம் கொடுக்கிறார்? அது எப்பேர் வட்ட கடல் தெரியுமா? சாமி வாங்கும் சம்பாதீவு கப்பல், வாங்க சம்பாதீவு கப்பல், பாறை. சரி, பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரம். ஆமா, சரியான ஆலமரம். ஆலமரத்தடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு. ஆமல்லே, ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல்கள் உண்டு. 1000 வாசல் உண்டு பாத்துக்கோ. தங்க புத்து, வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள, இந்த மாணிக்க புத்துக்குள் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? சென்னாகம், கருணாகம், கண்ணாடி விரிசுகள். ஆமையோ, எல்லாத்துக்கும் ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்தையே ஆண்டு வருகின்றார்கள். அவங்களுக்கு நாகம் என்று சொன்னா தலை மட்டும்தான் மனித தலை. நாமள மாதிரி முகம், கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். நம்ம பூலகத்துல பாக்குற நாகம் மாதிரி கிடையாது. தலை மனித தலை, உடம்பெல்லாம் நாக ரூபம். சரி, இப்ப ஏற்பட்ட தெய்வ அம்சங்களாகவே 2 பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய என் நாகராஜனும் நாகக்கன்னிக்கும் இறைவன் அருளால் எவ்விதமாகப்பட்ட குறைகளும் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? எப்படி அண்ணே? சாமி மன்ன வேணும் தேவியுமா, மன்ன வேணும் தேவியுமா, மங்களமாய் வாழ்ந்து வாரார். மன்ன வேணும் தேவியுமா,
குறைவும் இல்லை பொன்னிருக்கு பொருள் பொருளால குறைவும் இல்லை ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்கு மத்த வீடு ஏழரையாம் கோபுரம் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழலையா அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா அவருக்கு ஆணை கட்டும் தாவடியா அசைந்திருக்க மண்டபமா குதிரை கட்டும் தாவடமா அங்கே கொட்டார சாவடியா ஆணை கட்டும் தாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை இப்பேர்வட்ட மண்மனை பொன்பொருளோடு மங்களமாய் வாழ்ந்து வருகிறார்கள் இத்தனை செல்வங்களையும் இறைவன் கொடுத்தார் இத்தனை செல்வங்களை கொடுத்தாலும் இரு பேருக்குமே ஆண்டவன் ஒரு குறையை கொடுத்திருக்கிறார் செல்வத்தை கொடுத்த பகவான் என்னமா குறைய வைத்துள்ளார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னையா செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம் செல்வத்திலே சிறந்த செல்வம் மனைவி செல்வம் தான் பெரிய செல்வம் மனைவி செல்வமா ஆமா சரி சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பொண்டாட்டி சொத்து தான் அப்படியா ஆமா ஏன் வீட்டுக்காரம்மா அவ்வளவு தங்கமா இருக்காளே என்ன காரணம் ஏப்பா அவ இல்லன்னு வச்சுக்கன்னு சொன்ன அவ இல்லன்னு நினைச்சா நம்ம உடம்பு தான் யாது நம்ம வாழ்க்கை யாது நமக்கு சாப்பாடு தான் யாது அதாவது கட்டிய மனைவி ஒருத்தி இருந்தான்னா காலையில எந்திரிச்ச உடனே சரி நமக்கு அழகா காபி போட்டு குடிப்பா காலைல 6 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் டீ வந்துடும் ஆமா காலையில நல்ல 8:30 மணிக்குள்ள மதிய பூவா இட்லி அவிச்சு சரி 4 சட்னி வச்சு ஒரு சாம்பார் வச்சு அழகா சாப்பாடு கொடுப்பா எல்லாம் உண்டு அதே மாதிரி மதியம் 1 மணிக்கு நல்ல சுட சுட சோத்த பொங்கி 2 வகை கூட்டு வச்சு ஒரு அப்பளத்தை பொரிச்சு அழகா மத்தியானம் சாப்பாடு கொடுப்பா சாப்பாடு கொடுப்பா அதே மாதிரி சாயந்தரம் 3 மணிக்கு அழகா காபி போட்டு கொடுப்பா சரி நைட்டு 8 மணிக்கு 4 சப்பாத்தி போட்டு கொடுப்பா 4 சப்பாத்தி ஆமா கட்டிய மனைவி இல்லன்னா இல்லன்னு சொன்னா இதெல்லாம் கிடைக்குமா ஏப்பா மனைவி இல்லன்னா ஒரு ஆனா பிறந்த ஆம்பளைக்கு அன்னைக்கே சகலமா அத்து போச்சு தெரியாம என் தம்பியை தண்ணியை தாத்தா நீ சொல்லுவதை பார்த்தா எங்களை சமையல் பிள்ளை மாதிரி எல்லாம் வச்சிருக்க சமையல் பிள்ளைன்னு சொல்ல முடியாது கட்டிய மனைவி இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காதுன்னு காலையில சாப்பாடா மத்தியானம் சாப்பாடா சாயங்காலம் சாப்பாடா சமையல் பிள்ளை தான் நேரத்துக்கு நேரம் ஆக்கி போடுவாரு ஆக்கி போடுவாரு கட்டிய மனைவி இருந்தான்னா கண்ணு கலங்க விடாம பசிச்சுதான் சாப்பாடு கொடுப்பா சரி அதனால பொண்டாட்டி செல்வம்னு சொல்லுதாரு அந்த மனைவி இல்லன்னு வச்சுக்கோ நம்ம நினைச்ச பொருள் எதுவுமே கிடைக்காது பாத்துக்கோ கட்டிய மனைவி எல்லாரும் சாதாரண நினைக்கும் ஆமா கட்டிய மனைவின்னு ஒருத்தி மட்டும் இல்லன்னா இந்த ஆம்பளை பூரா என்ன ரோட்ல பித்த கோட்டி பிடிச்சு அலைஞ்சிருவான் ஆமா தெருவந்து நேமாட்டாலே அது யாருக்கும் தெரியுதா ஆமா அந்த நேரம் தெரியாம தம்பி தண்ணியை போட்டு அடிக்காம பொண்டாட்டிய அவனுக்கு அதான கூறு இல்ல பொண்டாட்டியை போட்டு அடிக்கலையா தண்ணி போட்டு அடிக்க தண்ணி தானே அடிச்சான் சரி அதான் அவனுக்கு கூறு இல்லங்க எனக்கு கூறு கிடையாதோ அவனுக்கு இல்ல சரிதானே ஒரு தம்பிக்கு கூறுந்தா பொண்டாட்டி அடிப்பானா பிறகு அதான் சம்சாரம் அது மின்சாரம் இருக்காங்க சம்சாரம் இல்லைன்னா சர்வமும் சகல நாசம்னா அடேப்பா சம்சாரம் மட்டும் இல்லைன்னா அவன் பூமியில இருக்க கூடாது பெண்ணா பிறந்ததுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அதாவது நீ எத்தனை தான் சொன்னாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் 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 ஆனாலும் அதை காட்டிலும் ஒரு சிறந்த செல்வம் ஒண்ணு இருக்கு இருக்கோ அது என்ன செல்வமோ உலகத்திலே யாவருக்கும் திகட்டாத கனி வெறுக்காத கனி 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 கனியிலே சிறந்த கனி அதான் பிள்ளை கனின்னு இருக்காங்க அப்பேர்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி இந்த பொம்பளைய பூரா நினைக்காவோ என்ன நினைக்காங்க என்னமோ 6 பேர் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தெருவுல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது படிச்சிட்டு இருக்காங்க அப்படி நினைக்காங்களோ அதெல்லாம் புரியத்தான் ஐயோ சக்தி வடிவத்துல வந்தவங்களுக்கு அம்மாளுடைய வரலாறு புரியாம இருக்குமா அதாவது இருந்தாலும் கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது
என்ன செய்ய முடியும்? நல்ல சாப்பாடு பாத்துக்கோப்பல. ஆமா, அவ்வளவுதான். கொஞ்சம் உட்கார முடியும். குறுக்கு வளையுது. குறுக்கு வளையவங்க பூரா எந்திரிச்சு போறாங்க. நம்ம கூட சேர்ந்தவங்க பூரா உட்கார்ந்து இருக்காங்க பாத்துக்கோ. அதாவது என்னய்யா, ஒரு கோயிலுக்கு போனாலும் போறாது, சாமியை கும்பிட்டாலும் போறாது. சரி, அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டது இந்த சந்தன மாரியம்மா. மாரியம்மாள் அவ ஏன் வந்திருக்கா? இதனால வந்து அவதரித்தா. எதனால அந்த அம்மாவை நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? அம்மா, அவளுக்கு ஏன் சந்தன மாரின்னு பேர் வந்துச்சு? பேர் நாமத்தை கொடுத்திருக்காங்க. அவ என்னென்ன வாழ்க்கையில பெரிய வரலாற்று புகழை எல்லாம் படைத்திருக்கிறா அப்படின்னு முதலாவது ஒரு தெய்வத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணுமா? ஆமா, தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா என்னய்யா, தெய்வத்தினுடைய புகழை ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டா அன்று செய்த பாவம் அன்றே தீருமா? ஆமா, 1000 தலையை கண்டாங்கன்னு சொன்னா அன்று செய்த பாவம் அன்றே தீரும் இருக்கான். அதுவும் அம்மாளோட வரலாறை கேட்டோம்னு சொன்னா ஆமா, லட்சக்கணக்கான பாவம் எல்லாம் தீர்ந்துரும் பாத்துக்கோ. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டா அன்று செய்த பாவம் அன்றே தீரும்னு சொன்னா சரி, ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வந்த உன் பாவத்தை தீர்க்க முடியாது. தெரியாம முன்ன பின்ன நடந்து போகும்போது ஒரு எறும்பை மிதிச்சிருக்கலாம். ஆமா, மிதிச்சிருவோம்ல. வண்டியில போகும்போது ஏதாவது நம்ம கார்ல அடிபட்டு இருக்கலாம். தெரியாம செய்த பாவத்தை அன்னைக்கே தீருமா? தீரலாம். அத மாதிரி என்ன இந்த அம்மனுடைய புகழை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா சரி, அதுக்கு இந்த கதையை கவனமா கேட்டா தான் தெரியும். கண்டிப்பா கேட்கணும். பிறகு அப்படி இருப்பதனால என்னய்யா, அந்த நாகராஜன் பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கன்னியும் ஈராறு 12 வருட காலங்களாக அவர்கள் இருவேர்களுக்கும் குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி அவள் என்ன சொல்கின்றாள் தெரியுமா? என்ன சொல்றாள்? எங்கனவா ராஜ மன்னா, ராஜ மன்னா, எங்கனவா ராஜ மன்னா, எனக்கு வைத்த பிராண நாதா, நான் உங்களோட நாகக்கன்னி, முற்பது வயது மாற்றி முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வயது மாற்றி நாடாள பிள்ளை இல்லை, 50 வயது மாற்றி எனக்கு வயது மாற்றி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. சாமி பிள்ளை இல்லா வாசலே பிச்சை கூட வாங்க மாட்டார், ஓர் மகளை இல்லா வாசலே என் மாநிலத்தார் வரமாட்டார், குழந்தை இல்லா வாசலே நம்ம குடும்பத்தார் வரவே மாட்டார், வட்டியில சாதம் போட்டால் அதை வாரி உண்ண பிள்ளை, நான் இலையதில சாதம் போட்டால் எடுத்து உண்ண முதலை, நான் கும்பாவிலே சாதம் போட்டால், நான் கும்பாவிலே சாதம் போட்டால் அதை கூடி உண்ண குழந்தை இல்லையே. சாமி பிள்ளை இல்லா சாதமா புழுவாக இருக்குதை, ஓர் மதலை இல்லா சாதமா பாவிக்கு மறந்து போல இருக்குதை, குழந்தை இல்லா சாதமா என் குப்பையா தோணுதை, முற்பது வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு எனக்கு நாட
சுவாமி 50 வயதாச்சு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு பெண்ணும் இல்லையே ஆண்டவா என் பிள்ளை இல்லா வாசலுக்கு யாராவது பிச்சை வாங்குவார்களா ஒருவர் கூட வர மாட்டாங்களா சுவாமி மதலை இல்லா வாசலுக்கு இந்த மாநிலத்தார் வருவார்களா யாரும் வர மாட்டாங்க குழந்தை இல்லா வீட்டுக்கு குடும்பத்தார் கூட போக மாட்டாங்க ஆமா குடும்பத்தார்கள் கூட வர மாட்டார்கள் பிள்ளை குட்டி இருந்தா தான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க 10-50 ரூபாய்க்கு ஏதாவது பண்ண பலகாரத்தை வாங்கிட்டு வருவாங்க குழந்தைகளை பாப்பாங்க ஆசையா பேசுவாங்க பிள்ளை குட்டி இல்லைன்னு சொன்னா அவளை என்னத்தை பார்க்க அதான நம்ம ஊருக்கு என்னைக்காவது வருவா அன்னைக்கு வார அன்னைக்கு நம்ம பாப்போம் ஒரு பிள்ளை குட்டி இருந்தா இன்னைக்கு போனவன்னு சொன்னா நம்மகிட்ட இல்லாத குறைய சொல்லி கண்ணீரை வடிப்பா அது எதுக்கு நமக்கு இன்னும் வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிருவாங்க ஆமா அப்போ என்ன பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்கள் வாங்க வர மாட்டார்கள் பட்டியலே சாதம் போட்டா எனக்கு வாரி உண்ண பிள்ளை இல்ல இல்லையே மன்னா பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது தோணவே மன்னா மதலை இல்லா சாதம் எனக்கு மறந்தாய் தோணுகின்றது தோணுகிறதே சுவாமி குழந்தை இல்லா சாதம் குப்பை போல இருக்க மன்னா தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா ஏன் குப்பையா தெரிஞ்சிருக்கு அந்த காலம் என்னம்மா பெண்ணா பிறந்தவ விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு போவது வழக்கம் ஆமா பழைய காலத்துல காடுகிற வேலை தானே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதிகம் அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போனான்னா என்ன காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்தரித்து சரி அந்த அம்மா பல்ல தேய்ச்சி குளித்து நீராடி கோலம் போட்டு திருவிளக்கை ஏற்றி தீபத்தை போட்டு தெய்வத்தை வணங்கி நைட்டே சோளத்தை ஊற வச்சிருப்பா ஊற வச்ச சோளத்தை மறுநாள் விடியா காலம் மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து உலக போட்டு அந்த சோளத்தை இடிப்பாங்க அந்த மாத்து உலக போட்டு சோளத்தை இடிச்சான்னு வையி அந்த இடிச்ச சோளத்தை சோள கஞ்சியா இறக்கி நல்ல ஒரு பிடிக்கும் பெரிய பானை பெரிய பாத்திரம் பாத்துக்கோ தூக்கு பாத்திரம் பிறகு திறந்துகிட்டு பார்த்தா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் வெங்கலத்துல ஈயம் பூசி இருப்பாங்க அப்ப பெரிய பானையில சோள கஞ்சியை இறக்கி சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது என்ன சாமி மொரக்கருவாடு பிறகு எப்படி இருக்கும் மூக்க பாரு அடேப்பா மொரக்கருவாடு அந்த கங்குல 2 பெரட்டு பெரட்டி அங்க ஒரு பெரட்டு இங்க ஒரு பெரட்டு பெரட்டி அத கண்ட துணியில சுத்தி அத வச்சிருந்தா 8 வீட்டுக்கு மணக்கும் அந்த கருவாடு ஆமா மேலோத்து தெருவுல சுட்டான்னு வச்சிருந்தா வச்சனா 8 தெருவுக்கு அங்க மணக்கும் ஆமா அந்த மொரக்கருவாட்டுக்கும் சோள கஞ்சிக்கும் அப்படி ஒரு டேஸ்ட் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் காட்டுக்குள்ள கொண்டு வச்சு சாப்பிடுறதுக்கு அப்ப அவ காட்டுக்கு போனான்னு வையி நல்ல ஈயம் பூசின தூக்கு சட்டியில இந்த சோள கஞ்சியை ஊத்தி நல்ல மொரக்கருவாட ஒரு கந்த துணியில சுத்தி பெட்டியில சாப்பாடும் களவத்தையும் சேர்த்து எடுத்து வைப்பா சும்மா ஆடு கட்டி தலையில தூக்கி பெட்டியை வச்சா பிடிக்கவே மாட்டா அப்படி தூக்கி வச்சான்னு சொன்னா ஜம்முன்னு உட்கார்ந்து அவ நடந்து போகும்போது பாத்தியோ அவ கட்டி இருக்க சேலையும் அந்த கண்டாங்கி சேலை அவ கூந்தல் முடியும் அந்த போட்டிருக்க கொட்டைக்கும் அந்த கால பெண்களுக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான் மிச்சம் இருக்குமா முடி ஒரு பாகம் ஒரு முழம் ஒரு சாணு அரைச்சானு மிச்சம் இருக்கும் அப்ப எவ்வளவு நீளம் இருந்திருக்கும் அப்பா என் வீட்டுக்காரிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு பாத்துக்கோ அப்ப அந்த முடிய என்ன நல்லா அள்ளி முடிஞ்சு சுங்கல் வச்சு அப்படி சுங்கலிட்டு சொருகுனா பாக்கிறதுக்கு அப்படி ஒரு அழகா இருக்குமா அந்த மயில் தோகை ஆடுன மாதிரி ஆடும் பாத்து அது மட்டுமா அந்த கால பெண்களுக்கு 16 முழம் சுங்குடி சேலை அந்த காலத்துல பூரா டைமண்ட் சேலை சுங்குடி சேலை இது கோடாம்பாக்கு சேலை நூல் சேலை இதத்தான் அந்த காலம் கட்டி இருக்காங்க காலத்துல பெண்களுக்கு 1 ஆண்களுக்கு 3 பாத்துக்கோ என்னது 3 ஏப்பா ஆண்களுக்கு 3ன்னு சொன்னா அந்த காலத்துல ஆண்களுக்கும் இப்படி நம்மள மாதிரி சட்டெல்லாம் கிடையாது 3 மல்வேட்டி தான் மல்வேட்டி அறையில ஒரு 4 முழம் மல்வேட்டி சரி தோளுல 4 முழம் மல்வேட்டி மல்வேட்டி தலையில 4 முழம் மல்வேட்டி மல்வேட்டி இந்த தலையில கட்டி இருக்கிறது எதுக்கு தெரியுமா எதுக்கு நம்ம காட்டு வழி போகும்போது யாராவது ஒரு எதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கோ எவனு சண்டைக்கு வந்தாமன்னா அந்த மல்வேட்டியை எடுத்து அவுத்து நல்ல கல்ல இவ்வளவு சைஸ் கல்ல 4 கல்ல பிறக்கி அந்த துண்டுல போட்டு ஒரு சுத்தி கரகாட்டு சுத்தி ஒன்ன கொடுத்தோம்னா போதும் ஆமா துண்டை காணும் துணியை காணும் தூங்கும் போது மணியை காணும்னு ஓடி அவன் எந்திரிச்சா ஓடுவான் மண்டில அடிச்சா கீழே வந்துருவாமியா குடும்பம் அப்படி இருக்கும் பாத்துக்கோ ஆமா அதனாலதான் அந்த காலத்துல ஆண்களுக்கு 3 அப்ப பெண்களுக்கு 1ன்னா பெண்களுக்கு 1ன்னு சொன்னா ஒரே புடவை மட்டும் தான் ஒரு புடவை மட்டும் தான் உள்ளாட கிடையாது செம்பர் கிடையாது 16 முளை சேலை தான்
ஆமா அந்த 16 முளை சேலைய வாங்கி உடம்பு தெரியாம அப்படி மேனி தெரியாம சுத்தி கெட்டுவாளாம் பாத்துக்கோ. கெட்டுவா அவன் இந்த காலத்துல மின் கொசுவம். ஆமா பின் கொசுவம். அந்த காலத்துல பின் கொசுவத்தை பார்த்தனா ஒரு சிறுசுளவு அகலத்துல கிடக்குமா. அடேப்பா பின்னாடி விரிஞ்சு கிடக்கும். அம்மா அந்த கோடம்பாக்கு சேலைக்கும் அதுக்கும் அடேப்பா அவன் நடக்கும்போது பாத்தியோ பார்க்க 16,000 கண்ணு வேணும் அந்த சுங்குடி சேலை அழகா பார்க்க. அவன் நடக்கும்போது பார்க்கறது ஆண்கள் கூட்டம் தனியா நிப்பாங்களா. அப்போ இந்த அம்மா அப்படியே காட்டுக்கு வரும்போது சும்மாவா வாரா, என்ன செய்வா, ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு வருவா. இது என்னம்மா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா என்னது அது? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா அந்த அம்மா இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத பிள்ளை இருக்குமா. ஓ வயத்துல 6 மாச பிள்ளை அப்படியே வேலைக்கு வருவா. வேலைக்கு வந்த இடத்துல ஆலமரத்து விழுதுல இந்த பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. மத்தியான வேலையை முடிப்பா. சாப்பிடணும்னு வந்து உட்கார்ந்தான்னா பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுக்கணும் பாரு. அவ வரும்போது பிள்ளையும் அப்படியே கண்ணீரை வடிப்பான். அந்த பிள்ளைய தூக்கி முன்னால வச்சு இந்த தூக்கு பாத்திரத்தை மூடியில சோள கஞ்சிய ஊத்தி பிள்ளைய பாத்தியோ, ஏ அப்பா பிள்ளைய பார்த்தனா சவல பிள்ளை. சவல பிள்ளை எப்படி இருப்பான்? சவல பிள்ளை வந்து அண்ணாச்சியை பாரு, வயிறு மட்டும், இந்த வயிறு மாத்திரம் பெருசா இருக்கும். வயிறு மட்டும் தான் இருக்கும். பெறவாசல் வந்து இவ்வளவு தண்டி சாஞ்சி போய் இருக்கும். அவனுக்கு சம்பளம் கூட்டி உட்கார தெரியாது. ஆமா கால் இப்படித்தான் விரிச்சுக்கிட்டு இருப்பான் பாத்துக்கோ. உட்காரது வந்து இடம் வாய்ப்பு விட்டு இருந்தா தானே உட்காருவா. இந்த மூக்கு மாத்திரம் இந்த 2 11 மாத்திரம் இப்படி வடியும் பாத்துக்கோ. வடிஞ்சிட்டு இருக்கும். நல்லா பருத்தி கோட்டை சைஸ் பருத்தி பால பாத்திருக்கியா? அடே அப்பா அம்மா அவளை அந்த சைஸ்ல வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா சவல பிள்ளை தான் அப்படித்தான் இருப்பான். தினமும் வீட்டுக்கு பருத்தி பால் விற்க வருவா. நீ கெடுத்து விட்டுறாத. அவனுக்கு அப்போ இந்த மேச்சட்டை எல்லாம் கிடையாது. தலைமுடி வெட்டியிருக்கவே மாட்டான். வருஷத்துக்கு ஒரு மொட்டை மாரியாத்தாளுக்கு. இந்த மேச்சட்டை கிடையாது பாரு. அந்த காலம் விவரம் கிடையாது பாத்தியா. ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான். நாமலாம் 11 வயசுல தான் டவுசரே போட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா இப்ப பிறந்த உடனே தாத்தாவும் பாட்டி ரோட்ல சட்டி எடுத்துட்டு போறாங்க. சரிதானே? சட்டி எடுத்துட்டு போறாங்களா? பேரனுக்கு சட்டி எடுத்துட்டு போறாங்கன்னா நீ பிறந்த உடனே சட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு பார்த்தேன். இல்ல பேரனுக்கு டவுசர் சட்டி எடுத்துட்டு போறாங்க இப்ப பிறந்த உடனே. ஆனா அப்போ சட்டை இல்ல, ஒரே ஒரு டவுசர் தானே. ஒரு டவுசர் தான். அந்த டவுசர்ல 24 ஓட்டை இருக்கும். அதேப்பா கிழிசலு. அதுக்கு சிப்பும் கிடையாது, பட்டனும் கிடையாது, கொக்கியும் கிடையாது, பூட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது அன்ன கைத்துல போட்டு இறுக்கி மாட்டிருப்பான். இங்க இருக்கும், மேல இருக்கும் டவுசர். ஆமா பட்டன் பூரா அந்து போய் கிடக்கும். பிறகு அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு அம்மா சோளக்கஞ்சியை ஊத்தி கொடுப்பா பாரு. அவன் சோளக்கஞ்சி ஒரு கையில முறக்கருவாடு, ஒரு குடி, ஒரு கடி. அவன் மூக்கு முன்னால 11 வடியும் பாரு பச்சை பச்சைன்னு. அவன் சோளக்கஞ்சி ஒரு குடி குடிப்பான், முறக்கருவாட ஒரு கடி கடிப்பான். அந்த முன்னால வடித மூக்குக்கும் உப்பு கருவாட்டுக்கும் எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு கடிப்பு கடிப்பா பத்தியா அந்த முறக்கருவாட. அந்தால ஒரு உரிவான் மூக்க. எப்படி வருது அந்த மூக்குக்கும் அந்த உப்பு கருவாடுக்கும் எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த உப்பு கருவாட்டுக்கும் மூக்குக்கும் அப்படி இருக்கும். அவன்